இதே ரேட்ல போச்சு அப்புறம் வேலையும் போய்டும் சோத்துக்கே லாட்டி அடிப்பேன் சார் வந்து திஸ் இஸ் மை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் வேலு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ இனிமே இந்த மாதிரி கண்ணாபின்னா சுட்டு துப்பாக்கியை துஷ்பிரயோகம் பண்ண யூ ஆர் டிஸ்மிஸ்ட் வேலு சார் நீங்க சுட்டீங்க சார் ஓ ஓ இது எப்படி பிடிக்கிறது சார் 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 இந்த வேலுமணி எப்படியாவது உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவா நீங்க பாருங்க சார் சூடா என்ன இருக்குப்பா? இப்போதைக்கு சூடா நான் தான் இருக்கிறேன். ஏண்டா இந்த கேள்வியை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? அட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமாப்பா? ஏண்டா மளிகை கடைக்கு போனா உப்பு வேணும் புளி வேணும்னு கேக்குறீங்க, மருந்து கடைக்கு போனா அனாசின் வேணும் மெட்டாசின் வேணும் கேக்குறீங்க, அது என்னடா ஹோட்டலுக்கு வந்தா மட்டும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? அப்படியே என்ன இருக்குன்னு ஐட்டத்தை பூரா நாங்க தம் கட்டி சொன்னா முழுசையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் குடுன்னு கேக்குறீங்க. கரெக்டா சொல்றியப்பா. ஓ அப்ப நீ ஐஸ் வாட்டர் குடிச்சா வந்தியா? இந்தா குடிக்காத குடிச்சிட்டு போடா. வாடுவா. சர்வர் சர்வர்னு கூப்பிடாதீங்க, மரியாதையா கூப்பிடுங்க. ஏங்க சர்வர்னு இரு போட்டு மரியாதையா தானே கூப்பிட்டேன். என் பேரு தமிழ்மணி, மணின்னு கூப்பிடுங்க. ஓஹோ மணின்னு எனக்கு ஒரு காஃபி கொடுங்க. இதுக்கு தான் இவ்வளவா? சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல் இருக்க. இந்த ஆளு அப்படிதாங்க, வர்ற கஸ்டமர் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா. என்ன சார் 3.25 ரூபாய் இருக்கு? அவ்வளவுதானே பில்லு? அது எங்களுக்கு தெரியும். டிப்ஸ் டிப்ஸ் கொடுக்காதீங்க, வெளியில போர்டே போட்டுருக்கு டிப்ஸ் கொடுக்க கூடாதுன்னு. பெரும் வியாதிஸ்தர்கள் கொடுத்தா உள்ள வரக்கூடாது வெளியே போர்டு போட்டுருக்கு. நீங்க எப்படா வந்த? ஓடி போடா. ஒரு 2 ரூபா கொடுங்க சார். பக்கத்துல சாப்பிடுற வாங்கி கொடுங்க சார். முடியாதுப்பா. நீ எல்லாம் எதுக்கு சார் ஹோட்டலுக்கு வர்ற? அட அண்ணே முதலாளி வராரு, சத்தம் போடாதீங்க. வரானா சார்? டிப்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது சார். இந்த ஹோட்டல்ல வெளியில போர்டு போட்டு பாத்தீங்களா? ஏய் இப்பதான் டிப்ஸ் கேட்டேன் சார் ப்ளீஸ் பில்லுக்கு வேண்டாம் நான் பணம் கொடுத்துறேன். அதெல்லாம் முடியாது. கேளுங்க சார் இங்க வாங்க. என்ன பிரச்சனை கேக்குறான் சார்? டிப்ஸா? அடிச்சா கையுடியா முதலாளி. நான் கேப்பனா சிப்ஸ் வேணுமான்னு கேட்டேன், அவர் காதுல டிப்ஸ் விழுந்துருச்சு. டிப்ஸ் சிப்ஸ் டிப்ஸ் சிப்ஸ் டிப்ஸ். யோ உன்னை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு தான் நீ கையங்களமா படிபட்டிருக்கேன். இது உனக்கு கடைசி வார்னிங். இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அன்னைக்கே டிஸ்மிஸ். சார் சார் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஆமா நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் பேங்க்ல. ஓஹோ பேங்க்ல. அப்ப பெரிய வேலைன்னு சொல்லுங்க. இல்லீங்க செக்யூரிட்டியா. செக்யூரிட்டி புரிஞ்சு போச்சு. கடன் வாங்குறதுக்காக வீடு நிலம் எல்லாம் செக்யூரிட்டியா வைப்பாங்க, அதை வச்சு நீங்க லோன் கொடுப்பீங்க. அந்த செக்யூரிட்டி அப்ப மேனேஜர் மாதிரி சொல்லுங்க. நான் ஒரு மடைய மேனேஜர் மாதிரி என்ன மேனேஜரே தான் சார். இந்த ஹோட்டலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது. நீங்க மனசு வச்சா நடக்கும். இது உங்களுடைய பேங்க் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது உங்களுடைய ஹோட்டல் மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம். சார் இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார். இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்புறம் போயிட்டு வாங்க. அந்த லோன் விஷயத்தை மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன். எப்படி இருந்துச்சு? அப்பாக்கு வழக்கம் போல ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் பாரு. யாரடி இந்த லூசு? விஸ்வநாதன் நான் தான். I'm always right. ஆமா நீங்க யாரு? என்ன இதெல்லாம்? விக்கி ரொம்ப வித்தியாசமானவன். விக்கிய விடுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் விக்கி. ஆமா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? கார் கதவே பத்திரமா போட்டேன். எல்லாம் கரெக்டா தான் செஞ்சீங்க. ஆனா காரு கண்ணாடி எல்லாம் திறந்தே கிடக்குதே. என்ன முட்டாள் நினைச்சியா? கார் கதவு கண்ணாடியே இல்லே, ஒரு பயலாலையும் திருட முடியாது. ஆமா இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? உங்க பெண்ணுக்கு
மாப்பிள்ள வேணும்னு விளம்பரம் கொடுத்தீங்களே, ஆமா. அதுக்காக தான் வந்தேன். ஏன் சார் இப்படி திடுதிப்புன்னு வந்து கழுத்து அறுத்தா எப்படி? முன்கூட்டியே ஒரு லெட்டராவது எழுதி. சைலன்ஸ். நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான். பொண்ணு பார்க்கலாமா? ஏன் பொண்ணு நான் பாத்துருக்கிறேனே. நானும் பார்க்கணுமே. ஆமாமா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அது சரி, உட்காருங்க. என்ன என்ன அவசரமா பாத்ரூம் போணுமா? பொண்ணு பார்க்கணும். பொண்ண பாக்கணுமா? பொண்ணு என்ன ரஜினிகாந்த் படமா? பாக்கணும் துடிக்கிறீங்க? என்னங்க? விஷாலா, இவர் பேரு விக்கி. வணக்கம் சார். என்னாச்சு? எனக்கு பொண்ணு பிடிக்கல. உட்காருங்க. இவ என் பொண்ணு இல்ல, பொண்டாட்டி. விஷாலா, சார் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. நீ போய் மைதிலியை கூட்டிட்டு வா போ. மிஸ்டர் விக்கி, உங்க முழு பேரே விக்கி தானா? இல்ல, ஹேம ஆனந்த் கீர்த்த கௌதம் நீலாம்பரம், சுருக்கமா விக்கி. அது எப்படி விக்கின்னு வரும்? பேரு சுருக்கமா இல்ல சார், மத்தவங்க சுருக்கமா கூப்பிடுறதுக்காக சுருக்கமா வச்சுக்கிட்ட பேரு தான் விக்கி. ஆக சுருக்கத்திலேயே நீங்க ஒரு வித்தியாசமான ஆளு. வாங்க. இதுதான் என் பொண்ணு மைதிலி. அவ சின்ன பொண்ணு ஜானகி. ஜானு. சரி, நீங்க போங்க போங்க, உட்காருங்க. உங்ககிட்ட நான் தனியா பேசணும். போங்க போங்க. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லி முடிக்கல. எனக்கு பிடிச்சது உங்க இரண்டாவது பெண்ணு ஜானுவே. என்ன விளையாடுறீங்களா? அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? இந்த விக்கி ரொம்ப வித்தியாசமானவன்னு சொல்ல. சார், அக்கா கல்யாணத்துக்கு நிக்கிற போது தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் வித்தியாசமானவன் இல்ல. இல்லையா? இல்ல. நீங்க எந்திரிச்சு வெளியே போகலாம். அப்பா, ஓ, ஒரு நிமிஷம். ஓஹோ. மிஸ்டர் விக்கி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். போதுமா? ஜானகிக்கு என்னை பிடிச்சிருக்கு. இந்த விக்கி ஆசைப்பட்டு அடையாம போனது சரித்திரமே கிடையாது. ஜானகி, ஜானகி. என்னம்மா இது? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. மிஸ்டர், ஜானு. வாங்க. என்ன ரீல்கார்டிங் கூட போறான்? மிஸ்டர் விக்கி. ஒண்ணும் சொல்லாத, ஒண்ணும் சொல்லாத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கேன்னு சொல்ல போற இல்ல? இல்ல, எங்க அக்காவுக்கே உன்னை பிடிக்கல. ஜானு, நீ பேசிட்டு இருந்தத நான் மாடியில இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ வித்தியாசமானவன் இல்ல, விவஸ்தை கெட்டவன். ஜானு, அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பெண்கள் சார்பா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத பிளீஸ். ஏன் தெரியுமா? அனாவசியமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டுரும். இதோ பாரு ஜானகி, விக்கி அடையணும்னு நினைச்சா அடிச்சே தீருவான். அப்படி அடைய முடியலன்னா அடியோடு அழிச்சிடுவான். இவ்வளவு தூரம் என்னை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்க, இன்னும் பேசிட்டு இருக்கே. கெட் லாஸ்ட். எங்கப்பா அந்த லட்சரு கொண்டாயப்பா. மீனாட்சி தாயே, ஓகேப்பா, வாயை திறந்து சொல்ல. அப்புறம் பத்தியா விட்டதா? வேலு, நல்லா கேட்டுக்கோ. வருஷ கடைசி, நாங்க கணக்க பாக்கணும். நீ ஒழுங்கா தூங்காம 10 ரூபா பேங்க பாக்கணும். ஓகே? சரி சார். என்னப்பா தூங்கிட்டே பதில் சொல்ற? யாரதே? அப்பா, பேங்க் மூடியாச்சு, காலையில வாங்க. இருப்பா, யாரோ வெள்ளக்கார கஸ்டமர்ஸ். ஐயோ, துப்பாக்கி சார், துப்பாக்கி சார். போங்க சார். வேலு, கையில துப்பாக்கி தலைக்கு மேல வச்சுக்கிட்டு என்ன வேல் காவடியா எடுக்கிற? துப்பாக்கியால சுட்டு திருடங்களை விரட்டு. முடியாது சார். ஏன்? நீங்க தானே சொன்னீங்க என்ன துப்பாக்கி வச்சு துஷ்பிரயோகம் பண்ண கூடாதுன்னு. அதனால தோட்டால எடுத்து பேங்க் லாக்கர்ல பூட்டி வச்சுட்டேன். ஐயோ, இவங்கள நான் பாத்துக்கிறேன். வந்த வேலையை கவனி. கால் பக்கத்துல அலாரம் பெல் இருக்கு. நைசாடி போலீஸ்காரங்க வந்துருவாங்க. வரமாட்டாங்க சார். ஏன்? அடிக்காது சார். ஏன்? அது வருஷ கடைசி, பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அதனால பேட்டரி கழட்டி பேங்க் லாக்கர்ல வச்சுட்டேன். ஒண்ணு பண்ண, என்னையும் தூக்கி லாக்கர்ல வச்சுற. நானும் வர போலாமா? போலாமே. பேசிட்டே இருந்தீங்க, சுட்டுருவேன். லாக்கருக்கு எங்க இல்ல, லாக்கருக்கு எங்க இருக்கு சொல்லுங்கடா. அக்கவுண்டன்ட் சார், இவங்க மிரட்டலுக்குலாம் பயந்து சாவி உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஹலோ, நீ எங்க கட்சியா அவங்க கட்சியா? ஏன் சார் பயப்படுறீங்க? இவர்தான் அக்கவுண்டன்ட், நான் சொல்லலையே. ஐயோ 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 ஐயோ, நீதான் அக்கௌண்டா? வாடா, இவனை கூட்டு நான் லாக்கர் ரூம் போறேன். அசஞ்ச சுட்டுறேன்.
குடு சாவிய. தம்பி 500 ரூபாய் கட்டு கீழே விழுந்துருச்சு, எடுத்துக்கப்பா. தேங்க்யூ. வேலு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். என்ன சார்? முதல்ல அவங்க போட்டு அப்புறம் சொல்றேன். ஹாய். பாய் பை பாய். பை. போயிட்டானுங்க படவா. சார் என்னமோ சொல்லணும் சொன்னீங்களா சார்? வேலு யூ ஆர் டிஸ்மிஸ்ட். உனக்கு வேலை போச்சு சார். உனக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் வேலை போச்சு. ஐயோ. டேய், இந்த பேங்க்ல இருந்ததே 1 கோடி ரூபாடா, அதையும் திருட வச்சுன்னு போட்டோம். போங்கடா வீட்டுக்கு போங்க. சார், பிரதர், சிஸ்டர், ஐயோ நான் உங்க கையில தனரேகை என்னமா ஓடுது? இது நேத்து கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சு கிழிச்சிருக்கு. இத பார்த்து தனரேகன்னு சொல்லாதடா. சார், உங்க பேர் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. என் வீட்டுல கதவே இல்ல, வேட்டி தான் தொங்க விட்டுருக்கேன். அதிர்ஷ்டம் வந்தா வேட்டியை கூட கிழிச்சிட்டு வருமுங்க. அது ஏற்கனவே கிழிஞ்ச வேட்டி தான்டா. சார், நல்லது நடக்கிறப்ப அத புரிஞ்சக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும். நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த 100 மூட்டை அரிசி அனுப்பிச்சிருப்பா. என்ன மேனேஜர் சார், என்ன ஆளைய காணா? அது ரொம்ப பிஸி. நீங்க ஆசை ஆசையா வர சொன்னீங்கன்னு. ஆமா ஆமா, உட்காருங்க. மணி இங்க வா. யார் வந்திருக்காங்க பாரு, மேனேஜர், பேங்க் மேனேஜர். சார், நான் கேட்டேன் அந்த லோன் விஷயமா. அது ஒண்ணும் கவலை இல்ல, எல்லாம் ஓகே தான். நீங்க நின்னு நிதானமா சிச்சி உட்கார்ந்து அவசரப்படாம சாப்பிடலாம். மணி என்ன வேணுமா கவனி. சரி. அப்ப நான் வரட்டுங்களா? போடா. மேனேஜர் சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்கிரீம் கூட சூடா தர்றேன். என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி, வடை, பொங்கல், பூரி, சட்னி, சாம்பார், ரவா தோசை, மசாலா தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்களா, ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ராக்கிங் பண்ணாதீங்க சார், என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. பசிக்கல சார், இருந்தாலும் 2 செட் தோசை, 2 செட் மசாலா தோசை, 2 செட் வடை, 2 செட் பொங்கல், இது கூட சூடா கொஞ்சம் காபி. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிய கொண்டு போய் விக்க போறான்னு. என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார். சாப்பிடட்டே. மணி? சாரி சார். சார் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். பேங்க் மேனேஜரா ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகே தான். டேய், வாட்ச்மேனா நீ? பேங்க்ல மேனேஜர்னு என்கிட்ட புருடா விடுறியா? இருடி. என்னது ஐட்டம்ஸ் ஏன் அங்க வைக்கிறீங்க? எடுத்து வச்சு சாப்பிட்டுக்க. அப்புறம் மணி, காலிஃபிளவர் ஊத்தாப்பா ஒரு பார்சல் எடுத்துட்டு வாங்க. காலிஃபிளவர். காலிஃபிளவர் மாவனை இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுறேன். என்ன? காலிஃபிளவர். என்னது? பில். வாட் இஸ் திஸ் மணி? இந்த பில்ல நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளிக்கு தெரிஞ்ச உன்னை வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா? எப்படி சார் சொல்றீங்க? நான் யாரு? பேங்க் மேனேஜர். என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா? ஐயா, உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட், காக்கி சட்டை, தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா ஐயா? என்ன சொல்றேன்? லுக், ஐயோ, திஸ் மேன், யூ யா யூ யா கெட் அப். கப்ஸ் அடிக்கிறியா? நீ மேனேஜர் இல்ல, வாட்ச்மேன். நானாவது உள்ள வேலை செய்யறேன், நீ வெளியில வேலை செய்யற. இந்த விஷயம் எங்க முதலாளி தோசை கல்தலைக்கு தெரிஞ்சா உன்னை ஹோட்டலுக்கு முன்னாலே துரத்தி அடிச்சு போடுவோம். மணி 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 என்ன மணி மணி? அங்க பார், தட்ட பார். ஈவரக்கம் இல்லாம தின்னுருக்க. தோசையில கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா? பசி. 150 ரூபாய் பில், 50 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா விட்டுறேன். மணி மணி வாட் மணி? சரி டேய் முதலாளி வாடா. மணினே மணினே அதெல்லாம் முடியாது. நான் மணினே பிச்சை போடுறதுக்கு 5 காசு கூட இல்லனே. அது மட்டும் இல்ல, வேலையில இருந்து வேற அனுப்பிச்சிட்டாங்க. ஓசில சாப்பிட்டாதான் உண்டு. வேலையும் போச்சா? அங்க என்ன கோல்மால் பண்ணியா? இங்க பாரு, இந்த கசமசம் எல்லாம் வேண்டாம். எனக்கு தேவை 50 ரூபாய் டிப்ஸ். 50 நான் எங்க போ? அண்ணே, உங்களுக்கு 50 ரூபாய் என்ன? 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. 50 லட்சமா? என்னப்பா சொல்ற? அண்ணே, லாட்டரி டிக்கெட். இதுல 1 கோடி ரூபாய் முதல் பரிசு. அது நமக்கு விழுந்துச்சு. உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம். விழல என்ன? அண்ணே, அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம்னு சொல்லாதீங்கண்ணே. நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். சரி கொடு. இந்தாங்க. மணினே மணினே. வாங்க மேனேஜர் சார். அண்ணே, அன்னைக்கு
லாட்டரி டிக்கெட் கொடுத்தல ஆமா. அதுல 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்குனே. எவ்வளவு? 1 கோடி ரூபானே. இந்த பாருங்க SG119951. எவ்வளவு? 1 கோடி ரூபானே. 1 கோடி. ஆமா, மீதி டிக்கெட்டுங்க. மீதி டிக்கெட் ஐயோ எங்க? அதே நான் கிச்சன்ல தானே இங்க வச்சிருந்தேன். என்னன்னு அடுப்புல கிடுப்புல போட்டுக்க போறீங்க? இதை எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ 1 கோடி ரூபாய். டேய், போடா. என்னன்னு தேடுறீங்க? ஒரு பாதி சீட்டை பாத்தியா? துண்டு சீட்டா? ஆமா. கலரா இருக்குமா அது? ஆமா. லாட்டரி சீட்டா என்ன? ஆமாண்டா. அதெல்லாம் நான் காதை நோண்டிட்டு இருக்கேன். அட பாவி, 50 லட்சம் ரூபாய் காதல் ஓடிட்டு இருக்கீங்க, போடா. இல்ல மேனேஜர் சார், சமயக்கட்டு வரைக்கும் போய் மணி ஒழுங்கா வேலை செய்யறா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டு வரீங்களா? சொல்லுங்க, மணி இன்னைக்கு ஏதாவது தகராறு பண்ணானா? டேய் தோசைக்கல் தலையா, இன்னைக்கு மொத்தமா உங்ககிட்ட தகராறு பண்ண போறேன்டா. தமிழ் மணி. நான் தமிழ் மணி இல்லடா, இங்கிலீஷ் மணிடா. MONEYடா. எங்களுக்கு லாட்டரியில 1 கோடி விழுந்திருக்குடா. 1 கோடியா? உனக்கு தெருக்கோடியே தெரியாது, அப்புறம் 1 கோடி எப்படா தெரியும்? டப்சா கண்ணா. மேனேஜர் சார் என்ன? அவர் மேனேஜர் இல்லடா, வாட்ச்மேன்டா. வாட்ச்மேனா? இனிமே அவர் வாட்ச்மேனும் இல்ல, நான் சர்வரும் இல்ல. நாங்க 2 பேரும் கோடீஸ்வரனுங்கடா. நீ எப்பவும் போல பில்ல கம்பெனியே குத்திக்கிட்டு உன் ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல 5 ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு கட்டி அதுல பில்ல கம்ப்யூட்டர்ல குத்த போறேன்டா. டேய் தோசைக்கல்லு, டிப்ஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னலடா. ஆமா. இந்தாடா 2 ரூபாய் டிப்ஸ் டேக்கிட்ரா. உன் ஹோட்டல்ல காபி நல்லா இருக்காதுடா, பக்கத்து ஹோட்டல்ல குடிச்சிட்டு வந்து உட்கார்றா. 2 ரூபாய் செல்லாத நோட்டா. தூள் இருக்கும். SG119951. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. செக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வருது, அதனால தான் இந்த டிலே. இந்த 1 கோடி ரூபாயை எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நானும் சாதாரண பேங்க் ஏஜென்ட் தானே. நானும் பேங்க் ஏஜென்ட் தானே. பேங்க் ஏஜென்ட்? எந்த பேங்க்? பிளட் பேங்க். ரத்த வங்கிக்கு ஆள் சேர்க்கறாங்கல்ல, அந்த பேங்க் ஏஜென்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இந்த விஷயம் மத்த பேங்க் ஏஜென்ட் தெரிஞ்சா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்க மனசு மாறிடாதீங்க. இதோ வந்துடுறேன். பாய். சார் கூல் ட்ரிங்க் கூட. சார் யானைக்கு வாடகை என்ன? அண்ணே என்ன? டேய், இனிமே எங்க லைஃப்ல எந்த பொருளையும் வாடகைக்கே வாங்க மாட்டோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்க, யானை எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு வேலை போட்டு வை. வெளியில வந்தோன்னு வாங்கிக்கிறேன். டேய், இனிமே உங்களுக்கு எங்க வீட்டுல டியூட்டி. நாங்க எழுந்திருச்சு உடனே பாட்டு வாசிக்கணும். டேய், பழைய ஹிந்தி பாட்டே வாசிக்காதீங்கடா, லேட்டஸ்ட் பாட்டா வாசிங்கடா. தமிழ் பாட்டை வாசிங்க. நமஸ்காரம். ஏஜென்ட்? ஏஜென்ட்னா கோட்டு டை எல்லாம் போட்டிருப்பாரு, இவர் சட்டை கூட இல்லாம இருக்காரு. வெயில் காலம் பாருங்க, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு, காத்தோட்டமா இருக்கட்டுமே அப்படின்ட்டுதான். அட உடுப்பா, அவன் பரதேசி நாயி சர்க்கஸ் கம்பெனி குரம் குட்டி மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, விஷயத்துக்கு வருவோம். சார், அந்த 1 கோடி. 1 கோடி அந்த லாட்டரி. ஆமா, 1 கோடி விழுந்திருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அந்த 1 கோடி ரூபாய் பத்தி தாங்க பேச வந்தோம். இங்க நீங்க வருவீங்கன்னு நல்லா தெரியும். அந்த 1 கோடியை டெபாசிட் பண்ணிடலாங்களா? முடியாது, இந்த பேங்க்ல தானே டெபாசிட் பண்ண முடியும். அததாங்க நாங்களும் சொல்றோம். இப்ப எப்படி சொல்லுவீங்க? நாளைக்கு என் மனசை மாத்தி வேற பேங்க்ல கட்டுன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே பேங்க் ஏஜென்ட் என்கிட்ட சொல்லிவிட்டாரு. ஏஜென்டா? அப்ப நீ யாரா? நானும் ஏஜென்ட் தான். ஒரு பேங்க்ல எப்படா 2 ஏஜென்ட் இருக்க முடியும்? 2 பேங்க் 2 ஏஜென்ட். நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தா 3 பேங்க் 3 ஏஜென்ட். 2 பேரும் தனித்தனியா வந்தா 4 பேங்க் 4 ஏஜென்ட். என்னப்பா இவன் வெளிநாய் அடிச்ச மாதிரி பேசுறான்? டேய், அவுட் சைடு how many people waiting? இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார், லாட்டரியில 1 கோடி ரூபாய் எங்களுக்கு. சாரி, இது டூப்ளிகேட் டிக்கெட். டூப்ளிகேட்டா? மிஸ்டர், நல்லா கேளுங்க. இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு. இவருக்கு தான் அந்த 1 கோடி ரூபாய். ஐயோ சார், பரவாயில்ல சார். டூப்ளிகேட்டா இருந்தேன்னா ஒரிஜினல் டிக்கெட் வாங்கினவருக்கு 3/4 பணம் கொடுங்க, டூப்ளிகேட்டுக்கு 1/4 பணம் கொடுங்க. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா? சார் ப்ளீஸ், இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்டேன் சார். அப்ப ஒண்ணு செய்றீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன உன் வேலை? IAS ஆபீசர் வேலையா? இல்ல, பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்றீங்களா? அவன் நக்கல பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய், 1 கோடி ரூபாய்க்கு பெட் ஏத்துனாலும் உன் உடம்பு தேராது, நீ பேசுறியாடா? மிஸ்டர், இவர் அவமானப்படுத்துற பார்த்து சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ் கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். Get out and get lost. எக்ஸ்கியூஸ் மீ,
பேங்க் பின்னால வழி இருக்கா? பேங்க் பின்னால வழி இருக்கு, ஆனா நீங்க போக முடியாது. சார் நாங்க முன்னாடி வழியா போனா யானை ரெடியா இருக்கு, மிதிச்சிரு சார். கெட் அவுட் ப்ளீஸ். 1 minute 1 dialogue. டேய், உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு, 1 கோடி நீ தாங்குவியா? இந்த வயசுல அந்த 1 கோடி சொன்னா கேட்க மாட்டீங்க. I will call the police. எப்பா, ரைட் சைடுல யானை படுத்திருக்கு, மேட்ரு தெரிஞ்சா மிதிச்சிரும். லெஃப்ட் போனா நம்மள பேண்ட் வாசிச்சிடுவானுங்க. அப்ப ஸ்ட்ரைட்டா போயிடுவோமா? ஹலோ. ஓடுங்க ஓட்டம். டேய் ஓடாதே பாரு, புரியல டேய். சார் நீங்க தான் சார் டைப் பண்ணு ப்ளீஸ். அது சரிப்பா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை பார்த்தா என்னால ஒரே ஒரு வேலை தான் கொடுக்க முடியும். என்ன சார்? பந்து பொறுக்கிற வேலை செய்வீங்களா? பரவாயில்ல சார், இங்க நாங்க பந்து பொறுக்கலனாலும் வெளியில போய் எதையாவது பொறுக்கத்தான் போறோம் இல்லையா வேலை? ஆமாங்க சார். இந்த வேலையை இழிவா நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் இங்க பந்து பொறுக்கினாங்க. பந்து பொறுக்கின அதிர்ஷ்டம் நல்ல வேலை கிடைச்சு போயிட்டாங்க. ஒருத்தர் ஹோட்டல்ல சர்வரா இருக்காரு, இன்னொருத்தர் பேங்க்ல வாட்ச்மேனா இருக்காரு. அடிச்சாண்டா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. ஆமா, இது பெரிய கலெக்டர் உத்தியோகம், டியூட்டி இல்ல. ஏய் உங்களால சார் நீங்க போங்க. அதான் போடா ஆப் ட்ரவுசரே. 99,99,997 98 99. பெட்ல நீ தோத்துட்ட. நீ என்ன சொன்ன? நம்ம பேங்க்ல கொள்ளையடிச்ச பணம் 1 கோடி ரூபாய் இருக்குன்னு. நான் சொன்னேன் 1 கோடி ரூபாய் கம்மியா இருக்குன்னு. இப்ப 1 ரூபாய் கம்மியா இருக்கு. பெட்டு பிரகாரம் 1 ரூபாய் நீ எனக்கு கொடு. இப்ப நீ தான் கொடுக்கணும். ஏடாப்பா அந்த வெட்டித்தனமான விளையாட்டு. சிங்கப்பூர் பிளைட்டுக்கு லேட் ஆயிருச்சு. ரூம காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஏங்க இந்த ஓலைச்சுவடி எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது ஒரு பெரிய கதைங்க. என் பேரு கோவிந்த, சொந்த ஊரு கோழியூர். எல்லாரும் என்ன சுருக்கமா கோழியூர் கோவிந்தன்னு கூப்பிடுவாங்க. அதை விடுங்க, எனக்கு 2 பொண்ணுங்க. பெரியவ பேர் மைதிலி, சின்னவ பேர் ஜானகி. 2 பேருக்குமே கல்யாணம் ஆகல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. மிஸ்டர் விஸ்வநாதன், உங்க பேரை சொல்லுங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. விஸ்வநாதனான நீங்க விஸ்வநாதன், விஸ்வநாதன் வாயாலேயே விஸ்வநாதன் சொல்லணும். என்ன கன்றாவி இது? சரி, விஸ்வநாதன். விஸ்வநாதன் சு 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 மாட்டிக்குச்சு. உங்க 2 பொண்ணுங்களுக்கும் நீங்க மாப்பிளைய தேடி போனா கிடைக்கவே மாட்டாங்க. அவங்களா தேடி வருவாங்கன்னு சொல்லுத. அப்ப நான் போயிட்டு வரேன். என் கூடவே கார்ல வாங்க, போற வழியில டிராப் பண்ணிடுறேன். ஜிப்ப போட்டு மூடிட்டு வரேன். வேஸ்டிக்கு எதுங்க ஜிப்பு? பைக்குங்க. உங்க பொண்ணுங்களுக்கு ஏன் கல்யாணம் நடக்கலன்னு இப்பதான் புரியுது. சரியான லொல்லா இருப்பீங்க போல் இருக்க. ஏன் ஜோசியர, நீங்க ஏன் கெட்டதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க ஊர்ல ஒரு பைல்வான் இருந்தான். அவன் உடம்புல ஸ்ட்ராங், விதியில வீக்கு. என்னாச்சு தெரியுமோ? அவனுடைய போராத வேலை 5 நிமிஷத்துல கால் தடிக்க வெளியே பார்த்தேன். பொட்டி எங்க? அது ரயில் பெட்டி மாதிரி போயிடுச்சா? என் பொட்டி என் பொட்டி எங்க? என் பொட்டியை காணுமே. என் பொட்டி எங்க சார்? உங்க பொட்டி இதா இருக்கு. நல்ல காலம் என் பொட்டி கிடைச்சிருச்சு. இல்லன்னா கடவுள் கண்ணை குத்தி இருப்பாரு. அதுல பாருங்க, வாகன சாஸ்திர பிரகாரம் இந்த வண்டிக்கு என்ஜின் பின்னாடி இருந்தா வண்டி ரிவர்ஸ்லயே போய்கிட்டு இருக்கும். எதுக்குதான் லட்சணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே கிடையாது. என்ன நீங்க மத்தவங்களுக்கு தான் கெடுதல் சொல்றது இல்ல, உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்பீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? என்ன கேக்குறேன், பதிலே பேசாம வரீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்குமா? 60? அதையும் தாண்டியா? நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா செஞ்சுரியே அடிச்சிருவீங்க போல இருக்கு. சார் சார், கோவிந்தன் கோவிந்தன் கோவிந்தா. போ 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 போ. வாப்பா வாப்பா, சீக்கிரம் வந்து தொலைங்கப்பா. என்னப்பா ஆச்சு? ஒண்ணும் இல்ல சார், முந்தாநாத்து மதுரை மீனாட்சி பேங்க்ல 1 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாங்கல்ல. தப்பா சொல்லாத. 1 கோடி இல்ல, 99,99,999 ரூபா தான். ஒண்ணுமில்ல, போலாம், நீங்க போலாம். சார், அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சவங்க இன்னைக்கு ஏதோ மலேசியாவுக்கு தப்பிச்சு போறதா நியூஸ் வந்திருக்கு. மலேசியா இல்ல, சிங்கப்பூர். டிக்கெட் கூட வாங்கியாச்சு. கடைசி நேரத்துல பிளான மாத்தாத. வா நிறுத்து. கான்ஸ்டபிள், பொட்டி வாங்கு.
ஏன்டா பொச்சாடுக்குள்ள எட்டி பாக்குறீங்க? ஜோசிக்காரனுங்கடா, இவனுகிட்ட பேசி நம்ம ஃபியூச்சர் பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அவங்க கூடா சல்லியா. என்ன கைய நீட்டுறான்? வாழ்க்கையில் வெட்ட சொல்றானோ? சார் கொஞ்சம் கைய பார்த்து கணிச்சு சொல்லுங்க சார். முந்தா நேத்து மீனாட்சி பேங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. அந்த கொள்ளைக்காரங்களை நான் கண்டுபிடிச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கைய பார்த்து சொல்லுங்க சார். அட என்ன சார் இது? அவங்க கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? சுத்த முட்டாளா இருக்கிறிய. இவங்களுக்கு தாங்க எல்லாம் தெரியும். இவங்க பெரிய ஆளுங்க. தலையில ஒண்ணுமில்லைங்கிறதுக்காக அவங்கள சாதாரணமா நினைச்சிடாத. வெட்டி திறந்து பார்த்தப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உள்ள எல்லாம் கட்டுக்கட்டா இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்து ஓலைச்சுவடி. இவங்க ஜோசிகாரங்க தான். அண்ணா நேரம் கிடைக்கும் போது சேர்த்து வந்து போங்கண்ணா. ரூமை விட்டு கிளம்பும் போது பணம் தானே இருந்தது. அப்ப ஹோட்டல்ல தான் மாறி இருக்கும். கரெக்ட். ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை ஹோட்டலுக்கு திருப்ப. எதுக்கு சார்? சீப்பை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். சார் அந்த பெட்டியை கொடுங்க. இதையும் போட்டுறேன். இப்ப குளிய மூடுங்க. என்ன தம்பி இது? உங்க அப்பாவோட பெட்டிய? என்னங்க பெரிய அப்பா, அவன் அப்பங்காரன் சொத்தை சேர்த்து வச்சா சோத்தை சேர்த்து வச்சான்னு பெருசா பேசிக்கிறாங்க. இவன் என்னடானா செல்லரிச்சு போன ஓலைச்சூடியத்தான் சேர்த்து வச்சிருக்கான். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? நாக்கா வலிக்க முடியும்? போட்டு புதைச்சிட்டு போவீங்களா? இங்கதான் நம்ம தங்க போறோமா? ஆமா. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? முட்டாள், பெட்டியில 1 கோடி ரூபாய் சரக்கு இருக்கு. ஓகே ஓகே. பெட்ரூம்குள்ள நம்ம பொட்டி இல்ல. அப்ப வேற யாராவது எடுத்திருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். மிஸ்டர், உங்க பெட்டியை நாங்க செக் பண்ணோம். சார் ஏற்கனவே செக் பண்ணியாச்சு சார். இது வெறும் ஓலைச்சுவடி சார். அது நாங்க சொல்லணும். கொடுங்க பெட்டிய. இந்தாங்க சார் போதைப்பொருள். ஓலைச்சுவடி போதைப்பொருள் எப்படி? இன்ஸ்பெக்டர் அரசு தான். ஹலோ பாஸ், 1 கோடி ரூபாய் போத சரக்கோட ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் பாஸ். கோடு வேணும் என்ன பாஸ்? 2 பேர் ஒயிட் வீட்ல வருவாங்க. ஓகே மணி என்னன்னு கேட்பாங்க. ஓகே டியூஸ்டே புதன்கிழமைன்னு சொல்லணும். ஓகே பாஸ். Cheers. அண்ணே அங்க பாருங்க. வாங்க சார் வாங்க. 2 ரூபாய் தான். குறி பார்த்து அடிச்சு வேணுங்கிற பொருளை தட்டிட்டு போலாம். வா நம்ம அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பாப்போம். வாங்க. ஜானகி, நீ என்னோட ஃபர்ஸ்ட் புல்லட்ல இருந்து நீ எப்படியும் தப்பிக்க முடியாது. இங்க பாரு, இருக்க 2 ரூபாயில விளையாடுறோம். பிஸ்கட் பாக்கெட்ல மட்டும் அடி, சோப்புல அடிக்காத. குடிக்க வேணாலும் இருப்பேன், சாப்பிடாம வேணாலும் இருக்க முடியாது. கவலையே படாதீங்க. கரெக்டா பிஸ்கெட்ல அடிக்கிற மாதிரி. இந்த முறை குறி தப்பாது. கொடுங்க.
பிஸ்கட் பாக்கெட்லயே அடிச்சிட்டேன். அங்க பாரு. ஏய் ஜானகி அங்க பாரு. இடியட். எங்க போனாலும் விட மாட்டேன் இந்த விக்கி. அண்ணே முடியாங்க. யூ ஸ்கவுண்டர்ஸ். என்ன வேணே இன்சல்ட் பண்றீங்களா? சாரி மேடம், ஏதோ குறி தவறி தெரியாம நடந்துருச்சு. குறி பார்த்து அடிச்சிட்டு தெரியாம பட்டுச்சு நான் சொல்றேன். என்ன நீ? சரிமா, கரெக்டா குறி பார்த்து அடிச்சா அதுக்கு என்ன பிஸ்கட் பாக்கெட் தர போறியா? நான் உங்களை சும்மா விட போறது இல்ல. செக்யூரிட்டி, ஏய் செக்யூரிட்டி. ஏமா அனாவசியமா செக்யூரிட்டி கூப்பிடுற? என் ஃப்ரெண்டே செக்யூரிட்டி தான். அண்ணே என்ன மேடம் கூப்பிட்டீங்களா? சார் இந்த ஆளு என்ன துப்பாக்கியில சுட்டார் சார். துப்பாக்கியால சுட்டாரா? சார் பொம்மை துப்பாக்கியில சார். என்னையா சார், நான் சுட்டேன் சார், ஆனா அவங்க மேல சுடல. சார் மறுபடியும் போய் சொல்றாரு என் மேல பட்டுது. சரிமா, உன் மேல தான் பட்டுது. பட்ட ஸ்பாட்ட காட்டு. அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறேன். அது வந்து என்ன மேடம் எங்க பட்டுச்சு? ஏய் ஜானகி எல்லாரும் பாக்குறாங்க, நமக்கு தான் அசிங்கம். வாடி வீட்டுக்கு போலாம். யூ போடா பொறுக்கி பசங்களா. சார் எங்க சார் பட்டுச்சு? எங்க பட்டுச்சா? அத பாருங்க. ஏய் என்ன சார் டைம்? செவ்வாய்க்கிழமை, வெட்னஸ்டே. டேய் ஹலோ இருங்க இருங்க, மூதவி கோட் வேர்ட் மாத்தி சொல்றியே. டியூஸ்டே புதன்கிழமை. சரக்கு இருக்கா? பிஸ்கட் இருக்கா? உங்ககிட்ட இருக்கிறது 1 கோடி ரூபாய் அப்படின்னு தானே? உங்ககிட்ட இருக்கிறது 1 கோடி ரூபாய் பிஸ்கட் தானே? ஆமா, மாத்திக்கலாமா? ஒரு நிமிஷம், உங்க பெட்டியில இருக்கிறது தங்க பிஸ்கட் தானே? அவ்வளவு ஏன்பா சந்தேகம்? நாம திறந்தே காட்டிட்டோம். என்ன வெறும் ஈயா முக்கியது? முட்டாள், இது தங்க பிஸ்கட் இல்லடா, வெறும் பிஸ்கட். அதனாலதான் ஈ முக்கியது. மரியாதையா பெட்டியை கொடுங்க. இல்லடா. ஏய் பெட்டி சோப்பு டப்பாக்காரல விழுந்துருச்சு. ஏய் ஓடாதீங்க. போலீஸ் வரமா தெரியுது, வா போயிடலாம். பொறுக்க பொறுக்க. அண்ணே அங்க பாருங்க. ஐயோ எக்ஸிபிஷன் பார்ட்டிக்கு வருது. வந்தா வரட்டும், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எப்ப வந்தா நம்ம தானே பந்து பொறிக்க போறோம். ஏற்கனவே நம்மள பொறிக்கின்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு நாம பந்து பொறுக்கி போட போறது இல்ல. டன். ஹலோ ஏய் மிஸ்டர். ஹலோ மிஸ்டர், விளையாடிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வெளியில பேச்சு கொடுக்காதப்பா, கான்சன்ட்ரேஷன் குறையுது இல்ல. ஆமா நீங்க எப்பீங்க? ஏன் இங்க வரக்கூடாதா? நாங்க டெய்லி இங்க டென்னிஸ் விளையாடுறோம். நாங்களும் கிளப் மெம்பர்ஸ். ஏன் எங்களை பார்த்தா பந்து பொறுக்கிற பசங்க மாதிரி தெரியுதா? நாங்க ரியல் டென்னிஸ் பிளேயர். பால் போடுப்பா. 4 to 5 நாங்க விளையாடுற டைம். முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க. மணினே பாயிண்ட் என்ன? அது என்னப்பா, நீ ஒரு 1500, நான் ஒரு 2500. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் ஒரு கணக்கா வெச்சுக்க. 1200 2300 இதனடி புது கேம். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இது பெரிய லெவல் டென்னிஸ். போடுப்பா பால. இவ்வளவு சண்டை போட்டீங்களே, எங்களோட போட்டிக்கு வரீங்களா? பாப்போமா? மேடம் 1 மினிட். எங்க போறீங்க? விளையாடலையா? இது உங்க டைம் ஆச்சே. நாங்க இனிமே இங்க விளையாட போறது இல்ல சார். எங்க மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்றோம். என்ன மேடம் என்ன சொல்றீங்க? பின்ன என்ன சார், கண்டவங்க எல்லாம் மெம்பர்ஸ் சேர்த்திருக்கீங்க. கண்டவங்களா? நீங்க யார சொல்றீங்க? அவங்க தான். அவங்க மெம்பர்ஸ் இல்லைங்க, புதுசா பந்து பொறுக்க வந்த பாய்ஸ். ஏய் என்னடி பிளேயர்ஸ்லாம் பால் பொறுக்கிட்டு இருக்காங்க. சரி வா நம்ம விளையாடலாம். ஏய் பாய்ஸ் பால் பொறுக்குங்க. சரிதாண்டி. என்ன சொன்ன? பால் பால் பால். அதானே பார்த்தேன். வா. எப்பா என்ன இவளுக்கு பால் அடிக்கிறாங்களா பட்ட விடுறாங்களாப்பா? ஓய் போய் இந்த பால் எடுத்துட்டு வா. ஏமா இத்தனை பால் இருக்கு, இதை வச்சு விளையாடுங்களேன். இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். ஸ்டேடியத்துக்கு வெளியே போய் விழுந்ததே அந்த பால் தான் வேணும். அந்த பால் கிடைக்காது. பசும்பால் வேணா ஒரு கிளாஸ் வாங்கி தரேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? அந்த பால் எடுத்துட்டு வரல உங்க வேலை போயிடும். ஆமா அடி போங்கடி, நீங்களும் உங்க டென்னிஸும். போங்கடியா. ஆமாங்கடி போங்கடி. எவ்வளவு திமிரு பாத்தியா? இடியட்.
பாடி பிடிக்கிற இடத்துல பந்து அடிச்சு நம்மள பழி வாங்குறானுங்கப்பா. அண்ணே மேனேஜர் கிட்ட பத்தி வைக்காம இருந்தாங்களா? அது வரைக்கும் ஓகே. வேலு பந்து கிடைச்சிருச்சுப்பா. அண்ணே எப்பா எப்பா இங்க பாப்பா கோடியூர் கோவிந்த என்ன பிடிச்சி இழுக்கிறான்ப்பா. செத்தவன் எப்படின்னு இருப்பான்? அட தத்துவம் பேசுற நேரமாப்பா இது. கோவிந்தா 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 ஏன் அவனை கூப்பிட்டு? அட அந்த கோவிந்த இல்லப்பா, குளிக்கு இருக்கிற கோவிந்த என் காலை பிடிச்சி இழுக்கிறான். அண்ணே இங்க பாருங்க. அவன் தான் பார்க்க மாட்டேன். அட பாருங்க, அந்த பண்ணாடி நான் பார்க்க மாட்டேப்பா. அண்ணே சூட்கேஸ்னே. செத்து போறவன சவப்பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன சூட்கேஸ்ல வச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க? அவ்வளவு குள்ளமானவனா இவன்? இவன் கோடியூர் கோவிந்தனா இல்ல கோழி குஞ்சு கோவிந்தனா? குடுப்பா. இப்ப திறந்த அந்த வெடி எடுத்து 4 அப்ப அப்புறம் ஜானு, அன்னைக்கு நீ என்ன கழட்டி விட்ட இல்ல, இன்னைக்கு உன் கார் பிரேக் என்ன கழட்டி விட போற. இன்னோட நீ க்ளோஸ். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏன் இந்த கோவிந்தனை கூப்பிடுறீங்க? அட நான் இந்த கோவிந்தனை கூப்பிடலப்பா, திருப்பதி கோவிந்தனை கூப்பிட்டேன். சும்மா கோடி கோடியா கொடுத்துருக்கான் பார். அண்ணே இது ஊரா விட்டு சொத்து திரும்ப உள்ள வச்சிருக்க. சுமார்பா என்னமோ குளிக்குள்ள கோவிந்த உட்கார்ந்து பேப்பர் படிக்கிற மாதிரி அவன் கையில இருந்து நம்ம லவக்குன்னு புடிக்கிட்டு போற மாதிரி பேசுறியா? அப்படியே பணத்தை உள்ள விட்டா செல்லடிச்சு போயிடும்பா. இங்க பாரு, லாட்டரியில அடிக்காத பணம் நமக்கு சூட்கேஸ் மூலமா அடிச்சிருக்கு. அண்ணே இதை எடுத்துட்டு போறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்புதான். நீ ஒதுங்க, நான் எடுத்துட்டு போறேன். அப்ப வா என் கூட. அண்ணே இந்த முன்னாடி நிக்குதே வண்டி, அதை எடுத்துக்கோ. எடு எடு எடு. ஏன்னு நிறுத்துறீங்க? நான் நிறுத்தல, அதே நின்றுச்சு. இறங்கி போய் தள்ளு. நான் சொல்றத கேளு, மரியாதை அந்த காரை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா உன் மூளை சதறிடும். கன்னடு மேன், நானும் அந்த காரை தான் ஃபாலோ பண்றேன். சீக்கிரம். அண்ணே பிரமாதமா வண்டி ஓட்டுறீங்க. இதுக்கு முன்னால நான் டிரைவர்ல தானே வேலை பார்த்தேன். நிக்காம போ. ஏன் மச மசன்னு முழிக்கிற? நானே நினைச்சாலும் நிறுத்த முடியாதுப்பா. என்ன சொல்ற? பிரேக் பிடிக்கலப்பா. பிரேக் பிடிக்கலையா? பிரேக்கும் போச்சு, சரக்கும் போச்சடா. நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க, இந்த பீட்டர் பாண்ட் எப்படி காரை கண்டுபிடிச்சிருவான். போகுது, கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணே பின்னாடி போலீஸ் வராங்கண்ணே. கையை காட்டி ஓவத்தை இப்படி போசுறமா? அண்ணே நம்மள துரத்திட்டு வராங்கண்ணே. இந்த பொட்டியை பத்தி யாராவது போலீஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 1 கோடி அவுட்டா? நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா? அண்ணே வேகமா போனேன். என்னண்ணே? எப்பா கார் நின்னு போச்சு, இது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண முடியாது. தள்ளு. அட பொட்டிய போடு. தள்ளு. எப்பா வேலு, என்னால இனிமே ஒரு அடி கூட தள்ள முடியாது. அண்ணே போலீஸ் வந்து நம்மள இந்த பொட்டியோட பார்த்தாங்க, 1 கோடி ரூபாய் பணம் போச்சு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? வேலு, அங்க ஒரு போர்டு பாத்தியா? இந்த வீடு விற்பனைக்குன்னு போட்டிருக்கு. ஆமா. நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. இந்த பெட்டி அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாமா? சரி வாங்க. ஏறுங்க.
வாங்க அண்ணே, நீ முதல்ல ஏறுங்க, அப்புறம் புட்டிய தரேன். புட்டி எப்படி பின்ன விட்டுருண்ணா. என்னண்ணே ஒரே இருட்டா இருக்க? வெயிட். அண்ணே, லைட்ட கொஞ்சம் கீழே காட்டுங்க. பெரிய சைஸ் மூசாக்கல். இதை எடுத்துட்டு பொட்டியை மறைச்சு வச்சுட்டா யாருக்கும் தெரியாது. 2 நாள் கழிச்சு வந்து எடுத்துக்குவோம். குட் ஐடியா. ஆமா, இதை எப்படி எடுக்கிறது? இப்படித்தான். எப்படி இதெல்லாம் ரெடிமேட் வச்சிருக்கீங்க? அந்த டப்பா கார்ல முழுசா இருந்தது இந்த ஒண்ணுதான். அடிச்சு பண்ணிட்டேன். தொடுங்க தொடுங்க. இங்க கொடுங்க. தூக்குங்க. போடுங்க. வாங்க. பாய். வாங்க மாப்பிள்ளைங்களா, வாங்க. ஏண்டா மறைச்சு வச்சா கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டீங்களா? அது சார் போலீஸ். ஸ்பாட்லயே புடிச்சம் பாத்தியா? இந்த பீட்டர் பாண்டியனை சலீசா எடை போட்டுறாதீங்க. இல்ல சார், அது நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா கேஸ சின்ன லெவல்ல முடிச்சிடலாம். இல்ல எதுக்கு திருடுனீங்க? சார், இதெல்லாம் ஒரு திருட்டுனா எப்படி? ஏதோ ரோட்ல போகும்போது கீழே ஒரு பரிசு கிடந்தா நீங்க எடுக்க மாட்டீங்க. அது மாதிரி தான் நாங்களும். அது பர்ஸா? அது பர்ஸா? அது பொட்டிங்க சார். பொட்டியோ டப்பாவோ காணாம போச்சுட்டு ஓனரே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவன் உள்ள படுத்திருக்கா. எப்படி சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க முடியும்? எப்ப வேலு கோழியூர் கோவிந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா? முடியவே முடியாது. ஏப்பா, திருடுனதும் இல்லாம ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறீங்களா? இந்த பாருங்க சார், நாங்க உண்மையிலே எடுத்து காரை திருடி இருக்கிறீங்க. காரை திருடுறதுக்காக பிடிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு இல்லையா? கண்டிப்பா இல்ல. என்னது வாயில? வேறல எதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்க? எங்க பார், டென்னிஸ் கோர்ட்ல அந்த பொண்ணு கரெக்டா பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அவங்க காரையும் திருடிட்டு வந்திருக்கீங்க. என்ன? ஆமா, நடங்க ஸ்டேஷனுக்கு போலாம். அங்கேயே போறீங்க. வேன் இருக்குது. அது யாரும் எடுத்து போடுங்க சார். நல்லா இருக்கு. யார் தள்ளுறது? ஏறுங்கப்பா. பாத்தியா வேலு, கோடீஸ்வரனா இருக்க வேண்டிய நம்ம இப்படி கொசுக்கடியில மாட்டிட்டு முடிக்கிறோம். அண்ணே, நம்ம பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கு ஒரே வழி, இந்த பச்சை புட்டியில நமக்கு கிடைச்ச 1 கோடி ரூபாய் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு. ஒரு தடவை சொல்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க. முதல்ல அந்த இடத்துல இருந்து அதை எடுத்தோம். ஓகே ஓகே. அதை எடுத்துட்டு போய் அதுல வச்சு ஓட்டிட்டு போனோம். அந்த இடம் வந்த உடனே அது நின்னு போச்சு. அதை அங்கேயே விட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அதை வச்சோம். கரெக்டா? கரெக்ட். அதுல பேசிட்டு இருக்காங்க. எதை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே. உங்க 2 பேருக்கு இன்னைக்கு விடுதலைப்பா. இன்னும் 4 நாள் இருக்கே. இன்னைக்கு காந்தி பிறந்த நாள். காந்தி அக்டோபர் 2 தானே பிறந்தாரு. இந்திரா காந்தி பிறந்த நாளுங்க. பரவாயில்லப்பா.